வெல்கம் டு ஒரு சேனல் ஜிவி குரூப் பிளானர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி குரூப் பிளானர்ஸில் நம்ம ஒவ்வொரு பேக்கேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் ஸோ அந்த ட்ரிப்பில் வந்தவங்களோட நிறைய குறை என்னங்கிறது நம்ம ஃபீட்பேக் வீடியோ பார்த்துட்டே வரோம். ஸோ அதன் வகையில் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷன் நடத்தப்பட்ட மணாலி குரூப் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்தவங்களோட நிறைய குறை என்னங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த மணாலி பேக்கேஜ் எப்போன்னு கேட்குறவங்களுக்கு அடுத்த வெக்கேஷன் லீவாக இருக்க டிசம்பர் 2025, அதாவது நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்த மணாலி பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் நிகாரி யாசின். நான் திருச்சியிலேருந்து வரேன். இது எங்கள் ரெசல்லாம் ஃபேமிலி நார்த் இந்தியா டூரு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன எனது மைண்டில் இருந்தால் அக்காமடேஷன் எப்படி இருக்குங்கிறது ஒரு டவுட்டு. ஏன்னா நார்மலாக நாங்கள் நிறைய டூரில் போகும்போது அக்காமடேஷனை சொதப்பிடுவாங்க. ஆனால் இவங்க அக்காமடேஷன் மட்டும் இல்லாமல் ஃபுட்டும் சூப்பராக, அதாவது நம்ம சவுத் இந்தியாவை மிஸ் பண்ணாமல் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரிஜினலாகவே சொல்கிறேன், அடுத்தடுத்து என்ன டூர் போட்டாலும் எங்களால் கண்டிப்பாக லீவ் போட முடிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த பேக்கேஜில் கண்டிப்பாக வருவோம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சிந்து. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா டூர் வந்திருக்கோம். நான் இந்த ஜிடி பிளானர் வந்து இன்ஸ்டால தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்க ஃபோன் பண்ணி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப டவுட் இருந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் வரையுமே டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவங்க டிக்கெட் புக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமே எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் எனக்கு கூட அந்த கைடை பார்த்துட்டு நான் சின்ன பசங்களை அழைச்சிட்டு வரேன், எனக்கு ஃபுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயமும் இருந்தது. அதனால் எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் நான் சமைச்சு சாப்பிட்றத விட இங்கே நான் நல்லாவே சாப்பிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா ட்ரிப் வந்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஜிவி பிளானர்ஸ்லேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்னோட கைடு வந்து சூப்பராக என்னோட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. என் பேர் பாஸ்கர். நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன். இது செகண்ட் டைம் நான் விட்டு வர்றது. முதல் டைமு காசி போயிருந்தேன். ரெண்டாவது கைடு டூரும் மே 19 எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தாஜ்மஹால் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வேறு எதுவும் ஊர் போகணும். மணாலி குல்லு எல்லாம் நல்லா அருமையாக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுக்கு நல்லா நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஷாமினி மடிப்பாக்கத்துல இருந்து வர சேம் மே 19 10 days பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. மணாலி அண்ட் குழு செமையாக என்ஜாய் பண்ண ஒரு ராஃப்டிங், எஸ்பெஷலி என் பையன் ரொம்ப 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 ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாரு. அக்காமடேஷன் ரொம்ப சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எங்கள் பாப்பா இப்போ எங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், மணாலி வீட்டுக்கு போகலாங்குது. நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் இல்லை குழு மணாலி, அப்புறமா டெல்லி, ஆக்ரா, இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க. இல்லை குழு மணாலி நல்ல அக்காமடேஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டெல்லி ஆக்ரா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி காட்டுற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. முக்கியமாக சொன்னால் அந்த 3 ஸ்டார் ஹோட்டல்ஸு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபீஸிபிளாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு பொறுத்தலையும் எல்லாமே சவுத் இந்தியன் ஃபுட்டாகவே கொடுத்ததுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நான் ஃபேமிலி ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எல்லா இடத்துக்கும் நல்லா எல்லா கைடன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ரெண்டாவது வந்து ஒரு இடத்துலையும் ஸ்பெஷலைஸ்ட், இப்போ மதுராவில் அதுக்கு ஒரு தனியாக கைடு, அப்புறம் டெல்லிக்கு வந்தோம்னா அதுக்கு தனியாக ஒரு கைடு, ஆக்ராவுக்கு ஒரு கைடு, அந்த மாதிரி அந்தந்த ஊரில் இருக்க கைடு ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப எல்லா இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சுற்றி காமிச்சாங்க. டூர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபேமிலியோட. ஏன்னா நம்ம சவுத்துலேருந்து நார்த் வரும்போது ஒரு சில இடமா நம்ம தனியாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க நமக்கு அரேஞ்ச் பண்ணி நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்லா ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து பார்த்து ஒவ்வொரு இடத்துக்கு பார்த்து பொழுது போனாங்க. இது கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துச்சு. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கைடெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஓகே, தேங்க்யூ ஜிவி. ஓகே.